வணக்கம் கோ. ஒரு வாரத்துக்கு சோறு இல்லாமல் கூட இருந்துட மாட்டேன், நெத்தியில் பட்டை இல்லாமல் இருக்க மாட்டேன். அதனால் இன்றைக்கி ஒரு கோவில் கிளம்பியாச்சுங்க. பழனி மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போய் பயபக்தியோடு உட்காந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு அங்கெல்லாம் வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவுமே எடுக்கலை. அடுத்தது வந்து நம்ம பெரியநாயகி அம்மன் கோவில் தான் வந்தாச்சுங்க. பெரியநாயகி அம்மன் கோவில் சரியான கோயிலுங்க. பெருசாக நல்ல சுற்றுப்பிரகாரமே வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நம்ம பிரகாரமே சுற்றி வரணும். அந்த அளவுக்கு வெயில் நேரத்துலலாம் போயிட்டோம்னா சுற்றி வர முடியாது. கண்டிப்பாக பயங்கரமாக சுடும். முன்னாடி வந்து பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்குதுங்க. எடுத்த உடனே பத்திரகாளி தான் இருக்கிற அப்படி அன்னைக்குன்னு பார்த்து நல்ல கூட்டமாக இருந்தது. போன வாரம் தான் மாரியம்மன் சாட்டி இருக்கிறாங்க. போன வாரம் போகலான்னு தான் வீடெல்லாம் வலிச்சு விட்டுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கடையே பாதி தண்ணியாகி போயிடுச்சு, மழை தண்ணி வந்து. அதனால் போக முடியல. மறுபடியும் இந்த வாரம் ஒரு காசெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சேரெல்லாம் வலிச்சு ஊற்றி மறுபடியும் வலிச்சு விட்டு போட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வரணும்னு சொல்லிட்டோம்னா அந்த கோயிலுக்கு வந்தே ஆகணுங்க. அது எப்போது பாடுபட்டாலும் சரி, ஒரு வாரம் வர முடியலையா சொல்லிட்டோமா, அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக எந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டாலுமே வரணும்னு சொல்லி வாயில் மனசில் நினச்சிக்கிட்டாலே அந்த கோயிலுக்கு வந்துடுவேன். எனக்கு அதோட ஒரு பழக்கம். பெரியநாயகி அம்மன் கோயில் உள்ள நுழைஞ்சாச்சு. சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வரலான்னு ஒரு சுற்று சுற்றுறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுங்க. அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது பிரகாரம். இன்றைக்கி நான் சரியான கூட்டம். பரவாயில்ல, எல்லாமே ஒரு மக்கள்கிட்ட ஒரு பக்தி பரவசம், ஒரு விழிப்புணர்வு கொஞ்சம் காலமாக நிறைய இருக்குது. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். பாருங்களேன், தூணெல்லாம் அந்த காலத்து கல் தூண் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒவ்வொன்றா ரசனையோடவே பார்த்துக்கிட்டு போயிட்டேன். யாருமே, நான் மட்டும்தான் வந்தேன். கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு பிறப்பிட்டா நான் பாட்டில் பிறப்பிடுவேன். வெயில் வரையில் கொஞ்சம் 4 மணி வரையில் கடையை வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வெயில் நேரத்தில் அங்கேருந்து பஸ்ஸில் வரவும் முடியாது. அப்படியே கொஞ்சம் பிரகாரத்தை சுற்றி வரலான்னு சொல்லிவிட்டு மெதுவாக பிரகாரத்தை சுற்றி வந்தேன். பிரகாரம் சுற்றுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சுற்றுப்பிரகாரம் அவ்வளோ பெருசு. இந்த கோயில் வந்து 27 நட்சத்திரங்கள், 10 ராசிகள், 12 ராசிகளுக்கு உண்டான கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வந்து தான் வந்து உங்களுக்கு வேல் வாங்கி முருகன் சூரசம்ஹாரம் பண்ணார். பெரியநாயகி அம்மன்கிட்ட வேல் வாங்கி தான் சூரசம்ஹாரம் பண்ணார், அசுரன் அழைச்சாருன்னு சொல்லிக்கிறாங்க. 12 ராசி 27 நட்சத்திரம் வந்து இந்த கோயிலில் வந்து எல்லா தூண்லேயுமே இருக்குது. அது நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. அந்த கல் சிற்பத்திலே வந்து 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு உண்டான எல்லா சிற்பத்தையுமே அந்த தூணில் வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து சிவன் வந்து கைலாசநாதர் தோற்றத்துலேயும் முருகன் வந்து சோமஸ்கந்தர் அப்படிங்கிற ஒரு அலங்காரத்துலேயும் இருக்கிறாரு. பெரியநாயகி அம்மன் பாருங்களேன், அந்த நட்சத்திரத்துகளுக்கு உண்டான இது எல்லா தூண்லேயுமே வந்து எல்லா சிற்பமுமே அதோட நட்சத்திரத்துக்கு உண்டான 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு உண்டான சிற்பங்கள் 27 தூண்லேயுமே இருந்தது. நான் பார்த்தேன். அங்கே வந்து ஒரு அம்மா வந்து முருகன் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு குரல், அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. தான் சோமஸ்கந்தர். முருகன் வந்து சோமஸ்கந்தர் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அருள் பாலிக்கிறாரு. நானும் பயபக்தியோட சாமி கும்பிட்டு கந்தா இனிமேலாவது ஒரு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேனுங்க. அடுத்து வந்து கைலாசநாதர் சிவன் கோயில் அடுத்து அதுக்கு போகலாமா. சிவனும் முருகனும் அப்பாவும் மகனும் பக்கம் பக்கமே இருக்கிறாங்க பாருங்களேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு சுற்றி பார்த்துட்டு கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வந்து அளவாக தான் இருந்துச்சு. ஒவ்வொன்றா ரசனையோட ஒவ்வொரு அந்த கோவில் சிற்பமெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க. பாருங்க சிவன் எப்படி இருக்காங்க பாருங்கள். கைலாசநாதருங்கிற பேர். ஒரு இந்த கல் தூண்லாம் பார்க்கும்போது தஞ்சாவூர் பெரிய அந்த தஞ்சை பெரிய கோயில் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. கல்லிலே எப்படி ஒரு கல்லவே செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் இதெல்லாம் பழங்காலத்தில் செஞ்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த கோயில் தோற்றோட முகப்பு தோற்றம் இதுதான். நானும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு தியானத்தை பண்ணிவிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு கோவிலுக்கு போய் ஒரு பட்டையை போடலாமா.